வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 52 MP3 ஆடியோ பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MP3, அந்த MP3க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MPEG 1 லேயர் 3. அதில் உள்ள அந்த எம்பிங்கிற முதல் 2 எழுத்தையும் அந்த லேயர் 3ல் கடைசியாக இருக்கிற 3ங்கிறதையும் சேர்த்து MP3 அப்படின்னு சொல்லி 3 லெட்டர் எக்ஸ்டென்ஷனாக அதை பயன்படுத்துகிறாங்க. MPEG அப்படின்னு என்ன அர்த்தம்னா மூவிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப், அதுதான் MPEG அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக அப்ரிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ MP3 என்ன பண்ணுதுன்னா அந்த சிடி மியூசிக், அந்த சிடியில் உள்ள மியூசிக் வந்து ஃபுல் ஃபார்மேட்டில் இருக்கும். அதில் வந்து ஃபுல் டேட்டாவும் அப்படியே இருக்கும். எல்லா ஃப்ரீக்குவென்சியும் ஒரு ஆடியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லா ஃப்ரீக்குவென்சியும் கலந்து இருக்கும். அதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 மெகாபிட் பர் செகண்டில் இருக்கும். அதை வந்து 128 கிலோபிட் பர் செகண்டுக்கு அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ரெடியூஸ் பண்ண ஃபார்மேட் தான் MP3 ஃபார்மேட். ஆனால் அதனுடைய ஆடியோவுடைய குவாலிட்டி குறையாத அளவுக்கு, ஆல்மோஸ்ட் ஆடியோ குவாலிட்டி எந்த விதத்துலையும் டீக்ரேடேஷன் ஆகாமல் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆடியோன்னா என்ன அப்படின்னா, ஆடியோங்கிறது சவுண்டு. அதாவது நம்ம எப்போ ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறோம், அதை எப்போ ஸ்டோர் பண்ணுறோம், எப்போல்லாம் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், எப்போல்லாம் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல அதை மீண்டும் ஒலியாக நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது எல்லா ப்ராசஸுமே ஆடியோ அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்மிட்டடுக்கும் பெரிய சைஸ் ஃபைலாக இருக்கிறப்ப மெமரி ஸ்பேஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். டிரான்ஸ்மிட்டிங்கில் வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு அதை கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் குறைந்த மெமரியில். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃபைல்ஸை கம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஆடியோ ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது. அனலாக் அண்டு டிஜிட்டல்னு மெயினாக 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அனலாக் முன்னெல்லாம் நம்ம பார்த்த அந்த கிராமஃபோன் ரெக்கார்டு, அது வந்து வினைல் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்டு, அப்புறம் ஆடியோ கேசட் டேப்ஸ், அந்த கேசட் டேப்ஸ் பழைய டேப் ரெக்கார்டில் நம்ம யூஸ் பண்ண டேப்ஸ், இது எல்லாமே அனலாக் ரெக்கார்டிங். அப்புறம் டிஜிட்டல் ரெக்கார்டிங், கம்ப்யூட்டர் அண்டு இப்போ வந்து நிறைய ஐபாட் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸுடைய பயன்பாடுகள் அதிகமான உடனே ஃபுல்லாக டிஜிட்டல் ஃபார்மேட்ஸில் தான் ஆடியோவை ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். MP3, WAV, அப்புறம் FLAC, இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஃபார்மேட்டில் இன்னும் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் மேஜரான ஃபைல்ஸ் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ஸில் அதை சேவ் பண்ணியிருக்கிறோம். டேட்டா கம்ப்ரெஷன் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அந்த ஒரு ஆடியோ ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பியூராக இருக்கிற ஒரு ஆடியோ ஃபைல், அன்கம்ப்ரெஸ்ட் ஆடியோ ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வைட் ரேஞ்ச் ஃப்ரீக்குவென்சி சவுண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம மனித காதுகளால் கேட்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 கிலோஹெட்ஸ் வரைக்கும் தான் கேட்கலாம். அப்போ அந்த 20 கிலோஹெட்ஸுக்கு மேலே நம்ம இன்ஆடிபிள் கேட்க முடியாது. ஆனால் அந்த 20 கிலோஹெட்ஸ்லேயும் 16 கிலோஹெட்ஸுக்கு மேலேயே நம்ம காதுகள் வந்து ரொம்ப கேட்குறது, அந்த கிளாரிட்டி அதுக்கு கேட்குறது இல்லை. ஸோ அதனால் கம்ப்ரெஷன் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேட்டாவை தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்ணி அதை வந்து ட்ரிம் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கம்ப்ரெஷன் 3 வகைப்படும்: அன்கம்ப்ரெஸ்ட், அப்புறம் லாஸ்லெஸ், அப்புறம் லாசி. அன்கம்ப்ரெஸ்ட் வந்து அந்த ஒரிஜினல் ஆடியோவை அப்படியே வச்சுருக்கிறது. அது வந்து ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா WAVங்கிற ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆடியோ அப்படியே இருக்கும். லாஸ்லெஸ், எந்த விதமான லாஸும் இல்லாமல் ஆனால் கம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த FLACங்கிற ஃபார்மேட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். அப்புறம் லாசி ஃபார்மேட்டில் தான் நம்ம பார்க்க போகிற இந்த MP3 ஃபார்மேட் வந்து வருது. அதில் வந்து தேவையில்லாத டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டாவை நம்ம மீண்டும் பெற முடியாது. சரி, இந்த MP3 நம்ம பார்த்தோம். MPEG 1 லேயர் 3ன்னு பார்த்தோம். அந்த MPEG 1 ஸ்டாண்டர்டுடைய அந்த ரேஷியோ, கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து அந்த 1.4 Mbps இருக்கிறது வந்து அப்படியே கம்ப்ரெஷன் அன்கம்ப்ரெஸ்டு ஃபார்மேட்டில் இருக்குது. அப்புறம் லேயர் 1 பார்த்தீங்கன்னா 4:1, லேயர் 2 வந்து 8:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. லேயர் 3 அதாவது MP3 வந்து 12:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த 1.4 Mbps வந்து 128 கிலோபிட்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிற ரேஷியோவுக்கு வந்துடும். MP3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து ISO
இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11172-3 அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக அதை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அந்த MP3 எப்படி என்கோட் பண்ணணும், எப்படி டிகோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, எப்படிலாம் அந்த பிட் ஸ்ட்ரீமை ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கிறத பற்றி வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பிட் ரேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர். இந்த பிட் ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் ஆப்ஷன். யூசர் வந்து ஒரு MP3 ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றுறப்ப என்ன பிட் ரேட்டில் மாற்றணுங்கிறத அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கு, அப்படி எத்தனை கிலோ பிட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்குங்கிறது தான் பிட் ரேட்டு. இந்த பிட் ரேட்ஸ் வந்து MP3யை பொறுத்த வரைக்கும் 8 கிலோ பிட்லேருந்து 320 கிலோ பிட் பர் செகண்ட் வரைக்கும் இருக்கலாம். டிஃபால்ட் வந்து 128 கிலோ பிட் பர் செகண்டு. இதில் வந்து 2 விதமான பிட் ரேட்ஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் பிட் ரேட் CBR, அப்புறம் வேரியபிள் பிட் ரேட் VBR. கான்ஸ்டன்ட் பிட் ரேட் தான் டிஃபால்ட்டு. வேரியபிள் பிட் ரேட் எங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸான ஆடியோ சிக்னல்ஸ் வருதுங்கிறப்ப அந்த இடங்களில் பிட் ரேட்டை கொஞ்சம் வேரியபிளாக அதில் வர மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் கான்ஸ்டன்ட் பிட் ரேட் தான் கான்ஸ்டன்ட் டிஃபால்ட். அப்புறம் அடுத்த பேராமீட்டர் வந்து சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. இப்போ சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டில் எத்தனை சாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து அந்த ஆடியோவுடைய ரிசல்யூஷன் வந்து இதை பொறுத்து தான் இருக்குது. அந்த சவுண்டு நல்ல கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு செகண்டுக்கு அந்த சிக்னல் எத்தனை தடவை ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 48 கிலோ ஹெர்ட்ஸ்னு ஒரு சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 48,000 தடவை ஒரு செகண்டில் சாம்பிள்ஸ் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதில் சேனல் மோடுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல், அது நமக்கு வந்து தெரியும். ஸ்டீரியோ, மோனோ அந்த மாதிரி இருக்கனால சிங்கிள் சேனல், டுயல் சேனல், ஸ்டீரியோ, ஜாயிண்ட் ஸ்டீரியோ அப்படிங்கிற மாதிரி என்ன டைப் ஆஃப் மோடில் அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறது. இப்போ வந்து ஒரு MP3 ஃபைலுடைய அனாட்டமி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபைலை வந்து ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ், சின்ன சின்ன துண்டுகளாக பிரிக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் 1152 சாம்பிள்ஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சாம்பிளும் 26 மில்லி செகண்ட் லாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேம் ரேட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 38 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அது ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஃப்ரேம்ஸ் வந்து இன்னும் சப்டிவைட் பண்ணுறாங்க. அது 2 கிரானியூல்ஸாக சப்டிவைட் பண்ணுறாங்க. அதனால் அதில் எவ்வளோ சாம்பிள் இருக்குன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் 576 சாம்பிள்ஸ் இருக்கும். இந்த பிட் ரேட் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஈச் சாம்பிள், ஒவ்வொரு சாம்பிளுடைய சைஸை முடிவு பண்ணுது. ஸோ அந்த சைஸ் வந்து சாம்பிள் ஃப்ரீக்வன்சியை பொறுத்தும் அமைகிறது. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 12:1 கம்ப்ரஸ் பண்ணுறதுனால 144 இன்டு பிட் ரேட் டிவைடட் பை சாம்பிள் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் பேடிங் பைட்ஸ் அப்படின்னு. பேடிங் அப்படிங்கிறதுனா ஸ்பெஷல் பிட், அது வந்து பிகினிங் ஆஃப் த ஃப்ரேமில் அலோகேட் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் பைட். அது வந்து இப்போ வந்து இதில் வந்து இந்த உதாரணத்தில் பாருங்கள் என்ன ஃப்ரேம் சைஸ் இருக்கும்னா 144 இன்டு 128 டிவைடட் பை 44,100 இஸ் ஈக்குவல் டு 417 பைட்ஸ் இருக்கும். அந்த 417 பைட்ஸ் ப்ளஸ் ஒரு பைட் நம்ம பேடிங் சேர்க்குறோம், 418 பைட்ஸ் அதில் இருக்கும். இந்த ஃப்ரேமுடைய லே அவுட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஹெடர், அப்புறம் CRC, அப்புறம் சைடு இன்ஃபர்மேஷன், மெயின் டேட்டா, ஆன்சிலரி டேட்டா. இதில் அந்த ஹெடரை பற்றி பார்ப்போம். இந்த ஹெடர் வந்து ஒரு 32 பிட்ஸ், 4x8 காலமாக இதில் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து சிங்கர்னஸ் பிட்ஸ் வந்து 12 பிட் முதல்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாமே 1 அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தால ஐடி, இந்த ஐடி செட் அந்த பிட் வந்து ஒரே ஒரு பிட்டு, அதை செட் பண்ணால் MPEG 1 MPEG 2 அதை வச்சு முடிவு பண்ணிக்கிறாங்க. அடுத்தால லேயர் 3 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து 0 1 அந்த 2 பிட்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் பிட் வந்து அந்த இது வந்து ஒரு பாரிட்டி ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, பாரிட்டி செக்கர். அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் அப்போ டேட்டா லாஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷன் பிட்டு. அதுக்கப்புறம் பிட் ரேட், இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி பிட் ரேட் இருக்கும். இதுக்கு வந்து 4 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பிட் ரேட்டில் அப்படிங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு கீழே பாருங்கள் 1001 அப்படின்னா MPEG லேயர் 3ல் வந்து 128 பிட்ஸ் கிலோ பிட்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபார்மேட்டு. அப்புறம் ஃப்ரீக்வன்சி, என்ன ஃப்ரீக்வன்சியில் பண்ணுறாங்க. இப்போ 48 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ MPEG 1ல் 01 அப்படின்னு போட்டால் 48,000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
அடுத்தால மோடு. இது வந்து ஆடியோ மோடு வந்து ஸ்டீரியோ, ஜாயிண்ட் ஸ்டீரியோ, டுயல் சேனல், சிங்கிள் சேனல் அப்படின்னு சொல்லி. அதான் இந்த ஸ்டீரியோவில் வந்து மோடு எக்ஸ்டென்ஷனில் உள்ள 2 பிட்டில் என்ன செட் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்டென்சிட்டி ஸ்டீரியோவா, எம்எஸ் ஸ்டீரியோவா அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காப்பி ரைட்டுக்குன்னு ஒரு பிட் இருக்குது. இந்த பிட்டு செட் பண்ணியிருந்தால் இந்த ஆடியோவை நம்ம காப்பி பண்ணி இல்லீகலாக யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் சிஆர்சி பிட். இந்த சிஆர்சி பிட் நம்ம சொன்னோம்னா பாரிட்டி செக்கர்னு சொன்னோம். இது வந்து டிரான்ஸ்மிட் அப்போ அதில் ஏதாவது டேட்டா லாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிட்டை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது சைடு இன்ஃபர்மேஷன். நம்ம அதனுடைய ஃபார்மேட்டில் பார்த்ததில் ஹெட்டர் ஃபைலுக்கு இடத்துல சிஆர்சி, அப்புறம் சைடு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அந்த சைடு இன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து ஒரு டேட்டாவை எப்படி டிகோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. மெயின் டேட்டா பிகின், ப்ரைவேட் பிட்ஸு, எஸ்சிஎஃப்எஸ்ஐ, சைடு இன்ஃபோ கிரானியூல் 0, சைடு இன்ஃபோ கிரானியூல் 1, இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தால மெயின் டேட்டா. இந்த மெயின் டேட்டா பார்த்தீங்கன்னா கிரானியூல் 0, கிரானியூல் 1 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அதில் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், ஒவ்வொரு சேனல்லையும் ஸ்கேல் ஃபேக்டர், ஹஃப்மேன் கோட் பிட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி பிரித்து தான் மெயின் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஹஃப்மேன் கோட் பிட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சாம்பிளில் இருக்கும். இது ஒரு ஃபார்மேட்டு. அப்புறம் ஆன்சிலரி டேட்டா, இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ID3 ஃபைல் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுறதுக்காக இந்த ID3 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டேகு, டைட்டில் 30 பைட்ஸில் என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம், ஆர்டிஸ்ட் யார், ஆல்பம், அப்புறம் எந்த வருஷம், என்ன வேறு ஏதாவது கமெண்ட் இருக்கா, இதுக்கெல்லாம் அங்கே 30, 30, 30, 28 இந்த மாதிரி பைட்ஸை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதை பற்றிய இன்ஃபர்மேஷன், அந்த ஃபைலை பற்றிய ஒரு ரிமார்க் அல்லது இன்ஃபர்மேஷன் மாதிரி இதை பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் ஒரு MP3 ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.